புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தகப்பனே, இந்த நாளில் கூட எங்களோடு பேசுங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே. அவன் எடுத்து வாசிப்போம் யோபு 9ஆம் அதிகாரம், அதுல 10ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். யோபு 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை. ஆராய்ந்து முடியும். நம்மளால 6000 எது ஆறாயிரம் எது என்ன பண்றோம் 6000. ஆனா கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சாலே நம்முடைய கர்த்தருடைய கரை நம்ம மேல என்ன பண்ண அமரும். எதாவது நீங்க ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்க, நம்ம எத்தனையோ கோடி செலவு பண்ணி என்ன பண்றாங்க, மேல போய் அந்த பணத்தெல்லாம் மக்களுக்கு என்ன பண்ணலாம், சோதரம் அங்கே போய் என்ன பண்ண போறான், வாக்கு இங்கேயே வர முடியல, எங்கே வரான், வானத்துல போய் ஆகாத்துல என்ன பண்ணான், ராக்கெட் விட்டு போய் அங்கேயே குடியிருக்கப்பான். இப்ப பணத்தை என்னதுக்கெல்லாம் செலவு பண்றாங்க. ஆனா அதை சரியா நம்ம செலவு பண்ணணும். தேவன் என்ன பண்றாங்க, இங்க வசனம் சொல்லுது ஆராய்ந்து முடியாத. அப்போ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை ஆமே சூத்திர. அப்ப பெரிய காரியங்களை இப்ப நம்மளால எதையும் செய்ய முடியும், நம்ம தோல்வி அடைஞ்சிடும். ஆனாலும் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ கூட நீ கிரகிக்க கூடாதபடி அவர் அற்புதங்களை செய்கிற பெரிய சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 4 பேர் தூக்கி கொண்டு போய் என்ன பண்றான், அந்த தும்முவாதக்காரனை அந்த கூரைகளை உள்ள இறக்குறாங்க. சோத்திரம். அவன் நினைச்சுப்பாங்க இது எப்படி நடக்கும் அவன் நினைக்கல. ஆனாலும் ஒரு பெரியவர் பெரிய காரியங்களை இந்த பட்டணத்திலே செய்து கொண்டிருக்கிறார் என்று என்ன நம்பி அந்த 4 பேர் என்ன பண்றாங்க, தூக்கி கொண்டு போய் அந்த ஆத்தும ஆதாயம் பண்ணி என்ன பண்றாங்க, அதை செய்யும் பொழுது கர்த்தர் என்ன அவனை எழுப்புறார். உடனே அவங்க பாவம் பண்ணி விடணும். அதெல்லாம் பெரிய காரியம் இல்லையா? பெரிய காரியம் சின்ன காரியமா? பெரிய நம்மளோட ஆண்டவர் எத்தனையோ நாட்கள் என்ன பண்ணோம், நம்ம படுத்து இருந்திருப்போம், எத்தனையோ வியாதி படுக்கையில் இருந்திருப்போம், எத்தனையோ கவலையில படுக்கையில உட்காந்துருப்போம், எத்தனையோ சோர்வு உங்கள்கிட்ட பேசிட்டாங்கன்னு சொல்லி படுக்கையை விட்டு எழுந்தாம எடுப்பான். ஆன்ம தட்டி எழுப்பி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், எழும்பி வா, நீ எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய வலிமை உண்மையில் என்ன பண்ண உதிக்கிறது என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களை தட்டி எழுப்புகிற தேவன். காலை தோறும் என்ன பண்ணார், அவரு எழுப்புகிறார். கர்த்தருக்கு சோத்திரம். எழும்பு சீயோனே எழும்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எங்க வசனம் சொல்லுவாங்க, அழகாக சொல்லும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை என்ன பண்ணாரு, அவர் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுங்களை கீழே வசனம் பாருங்க 11. இதோ அவர் அருகில் போகிறவர் தன் அவரை காண அவரை கடந்து போகிறார், நான் அவரை பாருங்க. அப்ப யோபு இதெல்லாம் அந்த பெரிய காரியத்தை பார்க்கல, பெரிய காரியத்தை பார்க்கல, ஆராய்ந்து பெரிய. ஆனா அதுக்கு முன்பதாக என்ன பண்றான், அந்த வாழ்க்கையில அறிக்கையை செய்கிறதை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நீ அறிக்கை பண்ணுங்க. என் வாழ்க்கையில் என் பிள்ளைகள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை என் பிள்ளைகளை செய்யும். அவங்க பெரிய காரியம், இவங்க நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க. உங்களை கொண்டு உங்க இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எப்படி சங்கீதக்காரன் தாவீதை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செஞ்சாரா இல்லையா? அவங்களும் நினைச்சு பார்க்கல, இந்த கோலியாத்தை அடிப்பனா என்னன்னு சொல்லி. சாப்பாடு கொடுக்க போனவன் தான் சும்மா ஏதாச்சும் பண்ண, உங்களை போய் அங்க வச்சுக்க ஆண்டவர் கொண்டு போறாருன்னா இடத்துல வச்சுக்காருன்னா நோக்கம் இல்லாம முகாந்திரம் இல்லாம அங்க கொண்டு போற யுத்த காலத்துல நிக்கிறீங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிக்க கர்த்தர் என்ன பண்ணாரு, கர்த்தருடைய நாமத்தில் அவன் என்ன பண்றான், கோலியாத்த கல்லை எடுத்து அடிக்கிறான். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமே, சமஸ்தை சிறுவர்கள் என்ன பண்றாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. உங்க மூலியமாக அநேக காரியங்கள் உன்னிலே நான் மகிமைப்படுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த யோபுல கர்த்தர் மகிமைப்பட்டார். யோபுல சரித்திரத்தை கடைசி வசனத்தை 42 கடைசி 4 தலைமுறைகளை யோபு கண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூரண வயதுள்ளவனாக நீங்க தலைமுறைகளை பார்க்கும்படி பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பெரியவராக இயேசு கிறிஸ்துவை அப்ப என்ன பண்ணா, அந்த பெரியவரை நீ நோக்கி பார்க்கணும். என் வாழ்க்கையில ஏசப்பா என்னை பெரிய காரணம் செய்ய வைப்பார், நான் நிச்சயமா என்ன பண்ணுவேன், நான் ஆஸ்வதிக்கப்படுவேன். நிச்சயமா இந்த போராட்டம் மாறும், இந்த வியாதி மாறும், இந்த பிரச்சனை மாறும்னு சொல்லு. அப்ப என்ன பண்ண, ஆண்டவர் எண்ணி முடியாத அதிசயங்களை. இன்னைக்கு நம்ம இருக்கிறதே காலையில பெரிய அதிசயங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பத்தோடு பிள்ளைகளோடு கூட அவன் இருக்கிறது எதுங்க பெரிய அதிசயம். வெளியே போறாங்க வீட்டுக்கு, ஆனா கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். பாத்தீங்க,
நம்ம நடத்துறாது. அவர் உன்னை பாதுகாக்கிறவர், வழிநடத்துகிறவர், போஷிக்கிறவர், இம்மட்டும் உதவின எபினேசர், இனியும் நாம் நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாளைக்கு உயிரோடு காரணமே அவருடைய கிருபை தாங்க. சோதரான் ஆண்டவர் பெரிய காரணம், எத்தனையோ பேரை பெரிய காரணம் செய்ய வச்சு அந்த வேதாகமத்துல பயந்து கொண்டிருந்த கிதியோனை பராக்கிரமசாலியாய் மாத்தின ஆண்டவர். அவன் பயந்துகிட்டு இருக்கான், ஆனா அவனை பார்த்து சொல்றாரு, நீ பராக்கிரமசாலி அப்படிங்கிறார். நீ ஏதாவது பயந்துகிட்டு இருக்கீங்கன்னா உங்களை கொண்டுதான் கத்த செய்ய போறார். மீதியான முறியடிக்கத்தக்கதாக அந்த பலனை கத்த வச்சிருக்கிறார். இருக்கிற பலத்தோடு என்ன பண்ணுங்க, போங்க. இந்த நாளில் புதிய நாள் கத்தர் பாசம் இருக்கிற பலத்தோடு கூட நீங்க போங்க. உங்களை அனுப்புகிறவர் கர்த்தர், உங்களோடு இருக்கிறவர் கர்த்தர். அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இந்த காரியம் அப்படி இருந்த காரியமா, கர்த்தர் உங்களோடு கூட வருகிறான்னு மறந்துடாங்க. எதனா விசேஷித்தவங்க, அவர் என்னோடு கூட வருவதனாலே நான் விசேஷித்தவனாய். அப்ப இயேசுவோடு வந்து நான் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை பார்ப்பீங்க, அதிசயங்களை பார்ப்பீங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவன், எங்களோடு கூட வாங்க, எங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யுங்க, அதிசயங்கள் வாழ்க்கையில நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோ. நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோ. கரங்களை தட்டி நன்றி